வாட் இஃப் இப்போ ரைட் நவ நீ டைமை பாஸ் பண்ண முடியும்னா ஒரு செகண்ட்ல எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். கார்ஸ் ரோட்ல நடுவுல ஃப்ரீஸ் ஆகும், மழை துளி ஏர்ல மிட் ஏர்ல நிக்கும், பீப்புள் எல்லாம் ஒரு போஸ்ல ஸ்டாச்சு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஆனா நீ மட்டும் மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்ல இது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீ ஸ்லோவா நடந்து போய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவ. யாரும் உன்னை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் இன்டரப்ட் பண்ண மாட்டாங்க. நீ தான் இந்த வேர்ல்ட்ல சிங்கிள் ஆக்டிவ் பர்சன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்ப. க்ளோஸ்ட் பிளேசஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ், பேங்க் வால்ஸ், லக்ஸரி ஸ்டோர்ஸ், எவ்ரிதிங் ஓபன் ஃபார் யூ. நீ எடுத்தா கூட யாருக்கும் தெரியாது. அந்த மொமெண்ட்ல நீ ஃபீல் பண்ணுவ, ஐ ஹேவ் ஃபுல் கண்ட்ரோல். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். உனக்கு பிரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஏர் ரொம்ப ஹெவியா இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். சரௌண்டிங்ஸ் கொஞ்சம் அன்நேச்சுரலா தெரியும். அப்போ நீ யோசிக்க ஆரம்பிப்ப, என்ன நடக்குது? பிகாஸ் டைம் ஸ்டாப் ஆனா அது மூவ்மெண்ட் மட்டும் இல்ல, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். ஏர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகாது, சவுண்ட் டிராவல் ஆகாது, லைட் கூட சேஞ்ச் ஆகாது. நீ கத்தினாலும் உன் வாய்ஸ் வெளியே வராது. கம்ப்ளீட் சைலன்ஸ். நீ பயத்துல ஓடணும் ட்ரை பண்ணுவ, ஆனா உனக்கு ஃபீல் ஆகும் வேர்ல்ட் இட் செல்ஃப் உன்னை ரெசிஸ்ட் பண்ற மாதிரி. எவ்ரி ஸ்டெப் ஹெவி, எவ்ரி மூவ்மெண்ட் ஸ்லோ. உன் ஹார்ட் பீட் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகும். பிகாஸ் உன் பாடி கூட டைம் மேல டிபெண்ட் ஆகி இருக்கு. இப்போதான் உனக்கு புரியும், இது ஒரு கிஃப்ட் இல்ல, இது ஒரு ட்ராப்.